காட்டுல நீங்க தனிமையில இருந்தாலும் அதிக நேரம் செலவிடுறது மரங்கள் கூட தான். காரணமே இல்லாம மரங்கள் மேல ஏறுறது, ஏறுறதுக்கு அப்புறம் இறங்க தெரியாம முழிக்கிறது. அதோட நகங்களை கூர்மையாக்கிக்கலாம், பின்னாடி அடிச்சா சுரஞ்சிக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், பட்டைய உரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளவு அடிச்சாலும் ஓடாது, திருப்பியும் அடிக்காது. கரடிகளோட இந்த பழக்கம் எல்லையை குறிக்கிறதுக்கும் உடலை சுத்தப்படுத்திக்கவும் பற்களை கூர்மையா வச்சுக்கவும் உதவியா இருக்கு. இப்போ உங்களுக்கு 8 வயசு ஆகுது. நீங்க இனச்சேர்க்கைக்கு தயாரா இருக்கீங்க. பெண் கரடிகள் எப்பவுமே வலிமையான ஆண் கரடிகளை தான் தேர்ந்தெடுக்கும். உங்க உடல்ல வலிமைக்கு குறைவே இல்ல. நல்ல கறி மீனுமா தின்னு தாறுமாறா வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்க கூட சண்டை போடுற தைரியம் எவனுக்கு இருக்க போகுது? ஒரு பெண் கரடி ஆத்துக்கு பக்கத்துல தனியா போயிட்டு இருக்கு. நீங்க அதை பின்தொடர்ந்து போறீங்க. 4 ஆண் கரடிகள் உங்களை பின்தொடர்ந்து வருது. பயப்படாதீங்க, உங்களை இல்ல, அதுங்களும் அந்த பெண் கரடியை தான் நோக்கி வருது. சண்டை போடுறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணணும். நீங்க எழுந்து நின்னே உங்க பிரம்மாண்டமான உடலை காட்டி பயமுறுத்துறீங்க. ஒரு அடி முன்னாடி வச்சு சத்தமா கத்துறீங்க. ஆனா அதுங்க உங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அந்த பெண் கரடி உங்க நடவடிக்கைகளை உன்னிப்பா கவனிக்குது. நீங்க அதுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. அந்த 4 கரடிகளும் ஒன்னா சேர்ந்து உங்களை டார்கெட் பண்ணுது. நீங்க சலிக்காம அதுங்களை போட்டு புரட்டி எடுக்கிறீங்க. உங்க உடல்ல நிறைய காயங்கள் ஏற்படுது. ஆனாலும் நீங்க கொஞ்சம் கூட சோர்வடையாம அதுங்களை கடுமையா தாக்குறீங்க. சண்டை சாயங்காலம் வரைக்கும் தொடருது. அந்த கரடிகள் உங்ககிட்ட தோத்து அந்த இடத்த விட்டு ஓடுது. 4 பேரும் ஒன்னா போய் கேரம் போர்டு ஆட போறீங்க. போலிக்கு பசங்களா? கரடி அருந்தால் ஒரு கலாச்சாரம் வேணா? போட்டியில ஜெயிச்ச நீங்க அந்த பெண் கரடியை நோக்கி போறீங்க. அது கூட சேர்ந்து நடக்க தொடங்குறீங்க. ஆத்துல இறங்கி மீன் பிடிச்சு காட்டுறீங்க. உங்க திறமைகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அந்த பெண் கரடி வேற ஒரு ஆண் கரடி கிட்ட போகுது. தூண்டில்ல சிக்கின மீனியா காலையில இருந்து துரத்தணும். நல்ல வேலை, தூரத்திலேயே பார்த்தாச்சு. அந்த ஆண் கரடி இருக்கிற சைஸுக்கு ஏமாந்து பின்னாடி போயிருந்தோம். அதுக்கு பதிலா நம்மள மாசமாக்கி இருக்கும். எதுவுமே சொல்லாம நைஸா கூட்டிட்டு வந்து சோழிய முடிக்க பார்த்திருக்கா. பேசாம இவனுங்களை தள்ளி விட்டுருவோம். போய் சாவுங்கடா அயோக்கிய பசங்களா. அடுத்த சில வருடங்கள் வழக்கம் போல தோல்வியிலேயே முடியுது. வீடியோவை முழுசா பார்க்க கார்ட்டூன் 11 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.